நட்சத்திரம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா 28வதா அபிஜித் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் மறைஞ்சு மர்மமான முறையில இருக்கிறத பத்தி தான் இந்த காணொளி. சந்திரனுக்கு 27 மனைவிகள் இருந்தாங்க. அவங்க தக்ஷ பிரஜாபதி மற்றும் பஞ்சஜனி தம்பதியின் புதல்விகள். இந்த 27 சகோதரிகள் கூட பிறந்த ஒரே ஒரு ஆண்மகன் தான் அபிஜித். அபிஜித் நட்சத்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். காரணம், இந்த நட்சத்திரம் வரும் வேளையில் நாம எந்த காரியம் செய்தாலும் அது வெற்றியாகும். ஏன்னா இந்த நட்சத்திர நேரத்துக்கு எந்த தோஷமும் இருக்காது. மகர ராசியில வர உத்திராடம் மற்றும் திருவோணத்துக்கு இடையில் சூட்சுமமா மறைஞ்சிருக்கிற நட்சத்திரம் ஏன் சரியானபடி தன்னை வெளிக்காட்டிக்காம இருக்கு தெரியுமா? மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த நேரத்துல யுத்தம் ஆரம்பிச்சா கௌரவர்கள் ஜெயிப்பாங்கன்னு கேட்டு சகுனி துச்சாதனனை சகாதேவன் கிட்ட அனுப்புறாரு. சகாதேவன் ஜோதிட வல்லுநர் இல்லையா? எதிரியாக இருந்தாலும் தன் தொழில் தர்மத்தை காக்கணுமே நினைச்ச சகாதேவன் அபிஜித் நட்சத்திரம் வரும் வேலையை குறிச்சிருக்காரு. விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரியுது. அபிஜித் நேரத்துல போர் தொடங்கினா கௌரவர்கள் வெற்றி பெறுவார்களே, ஒரு நல்ல நேரத்தை தீயவர்கள் கையில் கொடுத்தால் தீமைதானே ஜெயிக்கும்னு நினைச்ச கிருஷ்ணர் யாருக்கும் தெரியாம அந்த நட்சத்திரத்தை மட்டும் தன் கையால் எடுத்து தன் தலையில் உள்ள மயிலிறகில் மறைச்சு வச்சுக்கிறாரு. பின் கௌரவர்கள் போரை ஆரம்பிச்சு தோத்து போறாங்க. அப்பதான் தேவர்கள் கிருஷ்ணர் கிட்ட கெஞ்சுறாங்க, அபிஜித் நட்சத்திரத்தை திருப்பி வைத்து விடுங்கள்னு கேட்க, கிருஷ்ணரோ கலியுக மக்கள் அதிகம் தீங்கு செய்பவர்களாக இருப்பார்கள், அவர்கள் கையில் இந்த நட்சத்திரம் கிடைத்தால் தீமை பெருகி பரவி விடும்னு சொல்லிட்டு 20 நிமிடங்கள் மட்டும் அபிஜித் வர்ற மாதிரி செஞ்சிடுறாரு. அதனாலதான் அபிஜித் மர்மமான நட்சத்திரமா மறைஞ்சு வாழுது.